வணக்கம். இருமுகன். இந்த விக்ரமை பார்க்குறப்ப 50 வயசு அவருக்கு முடிஞ்சு போச்சு. 51வது வயசுல அடி எடுத்து வச்சிட்டாரு. அவரோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட் லாஸ்ட் மந்த் தான் நடந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்க மனிதர் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இவருக்கு 50 வயது ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு யங்கா லுக்கில் இருக்காரு. அந்த மீசை எடுத்து நயனோட நடந்து போறப்ப அதை போல விக்ரம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக அவர் பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கலினாலும் அவரை பிடிக்காத ஆட்களே இருக்காது. ஏன்னா படத்திற்கு படம் அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு நடிப்பு மேலே உள்ள ஒரு லவ்வை காமிப்பார். அவரோட கேரக்டர் எல்லா படங்களிலுமே ஒரு வித்தியாசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த இரு பாலினராக வர்ற விக்ரம், சாதாரண விக்ரம் ஒரு நல்ல ஒரு மேன்லியான உடம்பு, அதுவும் ஒரு பெண்ணா நடிக்கிறது கூட ஈஸியா நடிச்சிடலாம். இரு பாலினர் நடிக்கிறப்ப அந்த ஒரு நளினம் இதெல்லாம் அந்த பிளைட்ல நடந்து போறப்ப அந்த லாஸ்ட் அந்த ட்ரெய்லர்ல இப்படி கையை இப்படி வச்சுட்டு கடைசி அந்த ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு போற சீன் பார்க்கட்டும், அந்த இரு பாலினருக்கு கூடிய ஒரு நளினத்தை அந்த ஒரு நடிப்புல காமிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் விக்ரமோட கெரியர்ல அவரோட, ஏன்னா லாஸ்டா ஒரு 5 படங்கள்ல 2011 இருந்து ஐ மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த படம். இன்பிட்வீன் கேப்ல வேற எந்த படமும் இவரோட படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்க, அதே அளவுக்கு விக்ரமுக்கு ஒரு நல்ல ஒரு பேயை முண்டு பண்ணி கொடுக்கவில்லை. இந்த படம் எல்லாத்தையுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த இயக்குனர் மேல ஓரளவுக்கு அவர்களோட முந்தைய படம் ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்லையுமா இருக்கட்டும், எல்லா ரிவ்யூவர்ஸ் லெவல்லையா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு படம் அரிமா நம்பி கொடுத்திருந்தாரு. ஹரிஷ் ஜெயராஜ் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹரிஸ் இஸ் பேக் அப்படின்ற அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. மற்றபடி இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம நினைச்சு போறது ஸ்கிரீன்ல இருக்காது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் கூட்டக்கூடாது அப்படின்றக்காண்டி ஒரு கரெக்டா ட்ரெய்லரை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். கண்டிப்பா இந்த விக்ரம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஒரு நடிகருக்கா வேண்டி இந்த படத்தை எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அதே அளவுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சு உங்கள் படம் ஒரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.